என்னோட போதை பழக்கத்தினால என்னன்னா வர காசு ஒரே நாள் முடிஞ்சிடும். ஒரு கட்டத்துக்கு மேலே அப்பா அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆகிட்டாங்க. அவங்க முடிஞ்ச வரைக்கும் எனக்கு சாப்பாட்டுக்கு வாடகைக்கெல்லாம் என் கையில் கொடுக்காம அவங்களாம் நேரடியாக கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே நான் அப்பயும் அடங்கலை. அப்பயுமே போய் எங்கேயும் கொடுக்குறவங்கள அங்கெல்லாம் அடிச்சு பிடிச்சி வாங்கிக்குவேன். அப்போ பார்த்து தான் நான் வறுமை, நானாக ஏற்படுத்திக்கிட்ட வறுமை தான் அது. அது யாருக்குமே வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். வறுமைங்கிறது ரொம்ப கொடுமையானது. போதைக்குள்ளே போயிட்ட போது என்னென்னா ஒரு கட்டம் வரைக்கும் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், சோஷியல் லைஃப் எல்லாமே நம்மளுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேலே அப்படியே கட் ஆகிடும். என்னோட 13 வயசில் குடிக்க ஆரம்பித்து 34 வயசில் தான் நான் விடுறேன் போதையை. இந்த உலகத்தை நான் பார்த்தது அந்த பிராண்டியோட கண்ணில் தான். நம்மளை போதையை நோக்கி தள்ளுறது சில, அது என்ன நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த சிம்பிள் தான். ஆனால் அந்த ப்ராசஸ்க்கு நம்ம லைஃபே இழக்க வேண்டியிருக்கு. அந்த ரூட் காசை நம்ம கண்டுபிடிச்சால் ஒழிய நம்ம போதை விட்டு வெளியே வர முடியாது. போதை விட்டு வெளியே வராமல் நம்ம இந்த சமூகத்தில் ஒரு அமைதியான வாழ்க்கை வாழ முடியாது. குடிக்கிறது ரொம்ப அதிகமாகி ரொம்ப குடித்தா மறுவாழ்வு மையம் போகிறதுங்கிற மாதிரி மறுவாழ்வு மையம் ஒயின் ஷாப், மறுவாழ்வு மையம் ஒயின் ஷாப், இப்படி லைஃப் ஆகிடுச்சு. வீட்டுக்குள்ளே நான் குடிச்சிட்டு வந்தேன்னா காலையில் 3 மணிக்கு சட்டி சுட்டதடா பாட்டு கேட்கும். சட்டி சுட்டதடா 3 மணிக்கு கேட்கும், சவுண்டாக போடுவேன். அப்புறம் மொட்டை மாடியில் போய் உட்காந்துட்டு தலைகளாக நிற்கிறது, சிரசாசனம் பண்ணுவேன். பண்ணாத குறும்பெலாம் பண்ணுவேன். ஒரு 9 மாதத்தில் வெளியே வந்துட்டேன். வெளியே வந்துமே ஒரு 3-4 நாளில் மீண்டும் சரியான குடி. ஆமாம், ஏன்னா எவ்வளோ கேவலமானவங்கிறத நானே பார்க்குறேன். இன்றைக்கி வந்து ஜிப்ரன் அண்ணாவோ, சி சத்யாவோ, இல்லை முன்னாடி என்னை பார்த்தவங்க அத்தனை பேருமே நான் பாட்டு எழுதி பயங்கரமாக வந்துகிட்டு இருக்காங்கிறதுலாம் அவங்களுக்கு ஹாப்பினஸ் இல்லை. மாரி செல்வராஜ் உட்பட நான் போதை விட்டது தான் அவங்களுக்கு ஹாப்பினஸ். ஆமாம், இப்போ ஒரு 6 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், குழந்தை. என்னோட காதலியை நான் பார்க்கறதுக்கு நான் எழுதின காதலை பாட்டை கேட்டுக்கிட்டே போனேன். மனைவிக்கு முதல்ல நீங்க எழுதின ஒரு காதல் கவிதைனா அது என்ன? இது வரைக்கும் அந்த பொண்ணுக்கு, என் ஒய்ஃப்க்கு நான் ஒரு கவிதை கூட எழுதுனதே இல்லைங்க. இன்னொன்று கண்ணதாசன் சொன்ன மாதிரி, எப்படியெல்லாம் வாழக்கூடாதோ அப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கிறேன், அதனால் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய யோக்கியதை எனக்கு உண்டு இருக்காதுல கண்ணதாசன். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.